ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து மண்டே ஈவினிங் நடந்த விலாக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆஃபீஸ் விட்டு அவர் வந்தோடனே, "ஏப்பா இன்னைக்கு ஒர்க் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாப்பா?" அப்படின்னா, "ஆமா" அப்படின்னாரு. "ரொம்ப நை நைன்னு இருக்குல்ல, வெளியே போனால் நல்லாயிருக்கும்ல" அப்படின்னோடனே இப்படியே என்னைய பார்த்தாரு. சரி எங்கே தான் போகணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டார். சரி அப்பாடா மகராசா 5 வருஷம் குப்பை கொட்டினாரு இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறி கிளம்பிட்டோம். அந்த அவதார் வேர்ல்டு காமிச்சேன் இல்லைங்களா? எங்கள் ஊரில் கண்காட்சி போடுறாங்க அப்படிங்கும்போதே நம்ம அப்படின்ட்டு போவோம். அது சிம்பிளா இருந்தாலும் சரி, நம்ம நம்ம குடுக்குற அ ரியாக்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்களா? சொன்னேன்ல ஒட்டகம், இதுக்காக ராஜஸ்தான்லாம் கூப்பிட்டு போவேணான்னு சொன்னேன். பக்கத்துல இருக்கிறக்காச்சும் கூப்பிட்டு வந்துட்டாரு மகராசன். அப்புறம் பாப்பாவையும் கூட்டிட்டு போயிருந்தோம். அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தோனே ஃப்ரெஷ்அப் ட்ரெஸ்ஸ கூட சேஞ்ச் பண்ண விடல. சரி அப்படியே போயிட்டு வரலாம் ப்ரோக்ராம்ட்ட பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னோனே, சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு. பாப்பா போயிட்டு அங்க ஒட்டகம்லாம் பார்க்கும்போது, அவளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னோட ஃப்ளாஷ் கார்ட்ஸா நம்ம காமிக்க ரியலா வந்து அனிமல்ஸ் காமிக்க ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு, இது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். பேரட் ஆகட்டும், டாங்கி அதுக்கப்புறம் இப்போ கேமல் காமிச்சிருக்கேன். இடையில வந்து ஹார்ஸ் வந்துருந்துச்சு. குதிரை வந்துருந்துச்சு. அது கூட பாப்பாவுக்கு லைவ் காமிச்சேன். அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலா அப்போ ட்ராவல் இருந்தனால இது பண்ண முடியல. அதான் என்னதான் நம்ம தாங்கி தாங்க பிள்ளைய வளர்த்தாலும் சரி, இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே அப்பா பக்கம் தான் சாயும். இதில நானும் விதிவிலக்கு இல்ல. யாரெல்லாம் இத அக்ரி பண்றீங்களோ எல்லாருமே ஒரு பிங்க் கலர் ஹார்ட் போட்டு விடுங்க மறக்காம. சரிங்களா? அது என்ட்ரன்ஸ்லயே வந்து அவுட்டோர் கேம்ஸ்ல கொஞ்சம் நெறைய வச்சிருந்தாங்க. ஸ்னோ வேர்ல்டு, அந்த ஒட்டக இது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பஞ்சி ஜம்பர் அந்த மாரிலாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க குழந்தைகளுக்குரியது. அதுக்கப்புறம் 2 அவத்தார் ஸ்டாச்சு மாரி வச்சிருந்தாங்க. அது தல திரும்புற மாரி. ஃபர்ஸ்ட்டு பாப்பாவ பார்த்துட்டு ரொம்ப பயந்தா. அ தலையெல்லாம் இதாகுதுன்னு சொல்லிட்டு அத பார்த்து ரொம்ப எப்படி சொல்றது? பயப்படுறது புது இதுல இருந்தனால அவ பயந்தா. அதுக்கப்புறம் போக போக அவளும் ஒரு 2 நிமிஷம் கண்ண திறந்து பாரும்மா அப்பதான் பயம் போகும். ஏன்னா ஒரு விஷயத்த பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னா, அது கூட இருந்து அந்த பயத்த போக்க வேண்டியது ஆஸ் அ பேரண்ட்டா நம்மளோட கடமை இல்லைங்களா? இந்த விஷயம்னு இல்ல, லைஃப்ல எல்லா விஷயங்கிறத நான் ரொம்ப நம்புவேன். அதுக்கப்புறம் சரி இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் நாங்க. ரூ. 40 ஒரு பெர்சனுக்கு. நம்மளது என்னன்னு தெரியல. நம்மளுக்கு முன்னாடி நம்ம நேரா போய் நின்னுட்டு வா வான்னு கூப்பிடுற மார, அங்க போயிட்டு நெட்வொர்க் நெட்டு கனெக்ட் ஆகாம விட்டுருச்சு பே பண்ணலாங்கும்போது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சரி இது நாங்க என்ன நெனச்சோம் ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப் தான் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நெனச்சோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு நெட்வொர்க் இஷ்யூவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வேளை எப்பவுமே பேக்கப் கொஞ்சம் கேஷ் வச்சிருக்கோம் கையில. அத வச்சு தான் நாங்க ப்ரொசீட் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாலலாம் நின்னுட்டுருந்தாங்க. "நீங்க போங்க." நான் ஒரு வேள கியூ சிஸ்டம்னோனே இது ஸ்கேனருக்கு லேட் ஆகுனோனே, "நீங்க முன்னாடி போங்கன்னு" சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவரும் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. "வெற்றி, வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி" அப்படிங்கிற மாரி தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் பார்த்தா அது கூடயே வந்து ஒரு வவுச்சர் மாரி குடுத்துருந்தாங்க. ஏதோ ஹையரிங் இத குவைத்ல ஹையரிங்க்காக லேபர்ஸ், லோ ஸ்கில் வொர்க்கர்ஸ் வந்து ஹையர் பண்ற மார. அதுக்கப்புறம் உள்ள போனோனே இதில நெறையா அ அ டிபார்ட்மெண்ட்ஸ் ஐ மீன் செக்டார்ஸ்லேருந்து நெறைய பேர் வந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் ஹுண்டாயிலேருந்து அவங்களோட கார் ப்ரமோஷன்ஸ் வந்து அங்க இருந்துச்சு. அதேமாரி குறுந்தொழில்லேருந்து பெரிய தொழில் வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த எக்ஸிபிஷன்ல அவங்களோட ஸ்டால்ஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து இன்ட்ரோக்காக அந்த கார் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோக்காக. அ அங்க வந்து நாங்க இருக்க அந்த ஏரியால வந்து அந்த ஷோரூம் இருக்கு. இப்பதான் ரீசென்ட் டைம்ஸ்ல ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கும் ப்ரமோஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து இதுதான் மெயினா வந்து அவங்க கண்காட்சிக்குன்னு ஒரு பார்ட் வந்து போட்டது. மத்தெல்லாம் மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டால்ஸா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இத எடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு போய் பாப்பா பார்த்தோனே கலர் கலரா இருக்கறக்கு இனிமே இத இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவ அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டா. இதுதான் நம்ம வந்து குழந்தைகள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்ல உட்காந்து ஒரு படத்த காமிச்சு நம்ம சொல்லி தரதுக்கும், வெளிய வந்தா ரியலிஸ்டிக்கா காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட்டு இது பண்ணா, அப்புறம் அவளா கை காமிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தா. "வா, வா, வா" அப்படின்னோனே 2, 3 வார்த்தை சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டா அவளும். அதுக்கப்புறமா "எங்கம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லி திரும்பி என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் 2வது அந்த தலைய திரும்ப பார்த்து ரொம்ப பயந்துட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கை நீட்டி "அங்க போலாம்ப்பா" அப்படின்னு அப்புறம் கொண்டு போய் அங்க காமிச்சுட்டு வந்தோம். சைட்லலாம் வந்து அந்த அவதார் படத்துல வர மார சில செட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பிளான்ட்ஸ் ஆகட்டும், அங்கருந்து சின்ன சின்ன ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த அவதார் வேர்ல்ட்ல இருந்த கிரியேச்சர்ஸ் மாரியும்,
எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. மஷ்ரூம் இதெல்லாமே பார்த்துருந்தேன். போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சைடுல வந்து அந்த மெயின் ட்ரீ கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த வாழ கொண்டு போய் வச்சு இந்த இது பண்ணுவாங்கல்ல, அந்த எபிக் சீன் அந்த கடைசியா அந்த கூட வந்த ஒரு அம்மா வந்து காப்பாத்த போவாங்க இல்லையா? அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓ! இந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா லோகா? அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். இதே நீங்க லாஸ்ட் செமஸ்டர்ல என்ன கொஸ்டின் படிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். ஆக்சுவலி எலக்டிவ் பேப்பர் நீ என்ன எடுத்தன்னு கேட்டா கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு நம்ம மெமரி ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிட்டுருக்கு. அப்புறம் பாப்பா தான் வந்துட்டு வா வான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன். ஏம்மா இத்தன பேத்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்னம்மா பண்றது? அப்படின்னு. அம்மா அம்மா பக்கத்துல படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா. சரி புள்ளையாச்சு நம்ம ஏன் கெடுப்ப அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இந்த மாரி வெளிய கூப்பிட்டு வரும்போது நாங்களே நெறைய சேஞ்சஸ் பார்த்தோம் பாப்பாவுக்குள்ள. ஒரு 2, 3 வார்த்தை வந்து சேர்ந்தாப்புல பேசுறா. இது ஆல்ரெடி தெரியும். கொஞ்சம் ஸ்பீச் டிலே இருக்கு. பட் நம்ம வந்து குழந்தைக்கு வீட்டுக்குள்ள இருந்து இது பண்றத விட வெளிய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னுமே அவளுக்கு வந்து டெவலப்மெண்ட் தெரியுது. டேங்க் ஈசன் அதுக்கப்புறம் இது வந்து உள்ள தாண்டி போறப்போ வந்து ஸ்டால்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. நாங்க ஃபர்ஸ்ட்டு போனோனே பார்த்தது வந்து ஒரு ஃபர்னிச்சரோட ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே வுட்டன் மேனுஃபேக்சர்ஸ் தான் இவங்க. அங்க வந்து நம்ம புக் பண்ணிட்டு போறோம். என்ன மாடல் வேணும் அப்படிங்கிற நம்ம புக் பண்ணிட்டு போனோம்னா, ஃபர்தர் ஸ்டோர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக இந்த சின்ன சின்னதா குழந்தைகளுக்குரிய அ இந்த ஸ்லேட்டு, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு இதெல்லாமே குழந்தைகள மெயினா இந்த ஏஜ் குரூப் பிட்வீன் 4 டூ 12 இருக்கக்கூடிய குழந்தைகள மெயினா அட்ராக்ட் பண்றதுக்கு நெறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஈவன் ப்ரவுன் ஷீட்ஸு, அந்த போர்டு இது மாரிலாம் இருந்துச்சு. நான் வந்துட்டு "ஏப்பா போர்டு எடுக்கலாமாப்பா?" அப்படின்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஆனா நானே யோசிச்சுட்டு சொன்னேன். சரி இப்ப அவ போர்டுனா என்னன்னே தெரியாது. இப்போ வந்து தான் ஒவ்வொரு திங்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்றா. கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகட்டும். இதே நம்ம ப்ளே ஸ்கூல் போட்டிருக்கோம்னா, அவங்களுக்கு ஓகே போர்ட்ல எழுதி போடுவாங்க. அத பார்க்கும்போது, ஓகே இந்த மாரி பிளாக் போர்ட் நம்மளுக்கு வேணும். இது மாரின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, வாங்கி குடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேசிக் லெட்டர்ஸோடதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருப்பட்டி, அது மாரி பனை சார்ந்த பொருட்கள்லாம் வந்து இங்க வித்துட்டுருந்தாங்க. அவங்களும் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் இம்மீடியேட் ஃபோட்டோ, இன்ஸ்டன்ட் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவோட ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. அப்பவே எடுத்து இது பண்றதும் இருந்துச்சு. அதே மாரி அவங்களோட இது வந்து என்னாச்சு ஆல்ரெடி வந்து ஃபோட்டோஸ் வச்சிருந்தாங்கன்னா, அத நம்ம குடுத்தாலும் அவங்க நம்ம சொல்ற இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு தரதும் அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான இது இருந்துச்சு. அப்புறம் சைட்லலாம் வந்து டாய்ஸு ஆ இந்த டாய்ஸ் சைக்கிளு அந்த மாரி கிட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இதில தான் இன்னொரு ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் நாங்க போனது வந்து ஆக்சுவலா லாஸ்ட் டே நாங்க 7த் ஆக்சுவலி 4, 5, 6, 7 4 நாள் இருந்துச்சு. ஆனா நாங்க போனது பார்த்தீங்கன்னா, 7த் அன்னைக்கு ஈவினிங் லாஸ்ட் அதுவும் 7:00 மேல தான் போனோம். ஒரு 2, 3 ஸ்டால்ல எடுத்துட்டாங்க. கேட்கும்போது முதல் நாள் போனவங்கலாம் சொன்னாங்க. பக்கத்துல இருந்தவங்கலாம் வந்துட்டு இது மாரி அ நெறைய இருந்துச்சேம்மா, இல்லக்கா அந்த சைட்லலாம் நாங்க போகும்போது ஸ்டால் எடுத்துட்டாங்க அப்படிங்காட்டி சரி. ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்லிக் குடுக்குறதெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்லிக் குடுத்து அப்படியே சொல்லுது. என்ன மிரட்டுறது எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வருவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாக்கு டாய் வந்து வாங்குனோம். இது வந்து பீட் இன்சர்ட்ன்னு சொல்லி ஆக்சுவலா வந்து 3 ப்ளஸுக்குன்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனா பாப்பாவ எக்ஸாமின் பண்றவங்க அவளுக்கு 2 1/2 இயர்ஸ் தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் அண்ட் 9 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் பயாலஜிக்கல் ஏஜ் பிரகாரம் பார்த்தா பாப்பாக்கு 2 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் தான் ஆகுது. ஆனா அவளுக்கு 3 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கக்கூடியத அவள வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. பட் ஈவன் அவ வந்து மினிமல் ஹெல்ப்லயே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுனா. ய சில இது மட்டும் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்றது வந்து கொஞ்சமே வந்து வருத்தத்தக்கதாவே இருந்துச்சு. அது ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அத பத்தி நம்ம ஃபர்தரா பேசலாம் இன்னொரு வீடியோல. அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் வந்து இதிலே 50 பீஸ், 150 பீஸ் இருந்துச்சு. நாங்க வந்து 50 பீஸ் இருக்கிற மாரி தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஷோரூமோடது, ஷாப் எங்க வச்சிருக்காங்க அந்த இதுவுமே பேம்ப்ளெட்டும், ஒரு பேக்கும் குடுத்தாங்க. சரி வந்தது நம்ம ஏன் விடுவே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. பாருங்க இதெல்லாம் 2, 3 நாளா காலி பண்ணிட்டாங்க. போகும்போது ஆனா சொன்னேன், "இந்த மாரிலாம் இல்லையேக்கா" அப்டின்னா, "அதெல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. எம்ப்டியா தான்க்கா இருந்துச்சு" அப்டின்னேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா தான் இருந்துச்சு. அப்புறம் அஜந்தா காப்பி தூள் அந்த இதுக்கு எங்க ஏரியால இருக்க ரொம்ப ஃபேமஸ். அந்த இது அவங்களோடது வச்சிருந்தாங்க. அந்த சைட்ல ஃபுல்லுமே வந்து
ரியல் எஸ்டேட் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் பாடி மசாஜர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிக்கிற இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ டெஸ்ட் டாக்டர் ஐ ஃபவுண்டேஷன் அந்த ஐ4 ஐஸ் அந்த இதுலேருந்தும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம நேரமோ என்னமோ நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அந்த கண்ணு பார்க்கறது வந்து முன்னாடியே போயிட்டாங்க. இருந்தாலும் சரி நம்மளுக்கு வர்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம ஆளுக்கு எங்கே கொண்டு போய் பார்க்குறது, எனக்கு கொஞ்சம் பெருசாட்டுங்க. என் ஹஸ்பண்ட் தான், "அச்சோ! இன்னும் கொஞ்சம் முடி இருந்தா கூட என் பிள்ளைக்கு சின்ன சின்ன கிளிப்பாக வாங்கி குத்தியிருக்கலாமே" அப்படின்னாரு. நான் வந்துட்டு, "ஒன்றும் பிரச்சனை இல்ல. இன்னும் 2 மாதம் டைம் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வச்சு பாப்பாவுக்கு முடி வளர்த்திக்கலாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவளுக்கு பங்குனி உத்திரத்துக்கிட்ட தான் மொட்டை அடிச்சிச்சு. மொட்டை அடிச்சனால பாப்பாவுக்கு கொஞ்சமாவது இப்போ முடி வளர்ந்துருக்கு. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி காலையில எந்திரிச்சோனே நல்லா காலையில நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ வச்சு விட்டுருவேன். மத்தியானம் ஒரு 2:00 மேலே நல்லா தலைய ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவேன். அதனால தான் கொஞ்சம் முடி சீக்கிரம் வளர்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் 90ஸ் கிட்டோட ஷாப் போட்டிருந்தாங்க. நானும் என் கணவரும் உண்மையான 90ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லி நிரூபிக்கிறக்கு போனோம். உண்மையாவே எனக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணது கம்பர் கிட்ட தான் நம்ம கண்ணு ரொம்ப உறுத்திட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து தேன் மிட்டாய் பைத்தியம். அப்புறம் 2 பேரும் சரி 2 பேத்துக்கும் காமனா என்ன பிடிக்கும்னு சொல்லி அதிலேயே தேடி பார்த்தோம். ஏன்னா உனக்கும் வேணாம், எனக்கு வேணாம் 2 பேரும் பொதுவா போயிறணும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் டீல். ஒரு ஜென்டில் வுமன் அக்ரீமெண்ட்ல தான் போனோம். அங்க இலந்த வடை இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். எந்த பாக்கெட் எடுத்தாலும் வந்து ரூ. 20ன்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க இந்த கம்பர் கிட்டங்க ஒண்ணா நான் ஒத்துக்குவேங்க. அந்த ரூ. 20க்கு வொர்த்தா தெரிஞ்சுச்சு. இலந்த வடை வொர்த்தோ வொர்த்துன்னு சொல்லுவோம். ஆனா அந்த தேன் மிட்டாய் ஒரு 10 பீஸு வச்சிருக்காங்க. டேய் இத நான் பொட்டி கடையில போய் வாங்கியிருந்தா கூட ஒரு ரூ. 5க்கு ஒரு 6 அணமாச்சும் எனக்கு சேத்தாப்புல குடுத்துருப்பாங்கடா. இது ஒரு பீஸ் ரூ. 2ங்கிற ரேஞ்சுல நீங்க வித்துட்டீங்களே. ஆனா அது மட்டும் தான் ரொம்ப ஃபீல் ஆச்சு தேன் மிட்டாய்க்காக தான். ஆனா என்ன நம்மளுக்கு தேன் மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எடுத்து நீட்டா வாய்க்குள்ள போட்டு முழுங்கியாச்சு. அப்பதான் ஆன்ம திருப்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் பேக் பண்ணி வாங்கிட்டு சைடுல பார்த்தா பேக் கடை இருந்துச்சு. அது சைடுல வந்து ரூ. 100 பேக்கும் இருந்திருக்கு. ஆனா நாங்க 4வது நாள் போனனால அந்த செக்ஷனே காலியா இருந்துச்சு. சரி ரூ. 150 அது இருக்குதே, சரி பார்த்துக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல போகையில வேணும். மத்த அம்மா, அப்பாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். செக்ரிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு 1 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு மஞ்ச கலர் இதுல கை நீட்டினாரு. அப்புறம் என்னை திரும்பி இப்படி பார்த்தாரு. ஆமாப்பா இன்னொன்னு வேணும்ல 2 வேணும்ல அப்படின்னு காட்டி, அப்புறம் சரி எந்த கலரு அப்படின்னாரு. ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னேன். சரி 2 இது எடுத்துச்சு, பேக் எடுத்துச்சு. மத்தபடி சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லெதர் பேக்ஸ் இருந்துச்சு. நாங்க வந்து சணல் இது எடுத்துட்டோம். ம். அதான் என்னம்மா வாங்கியிருக்கீங்கன்னு பாப்பா எட்டி பார்த்தா. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துலலாம் வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது என்னங்கிறது மும்மரமா எனக்கு நான் கவனிக்கல. ஏன்னா அது பக்கத்துல வந்து ஊட்டி வரிக்கி கடை போட்டிருந்தாங்க. அது கேட்கும்போது 1/4 கிலோ ரூ. 100ன்னாங்க. சரி 2 கால் வாங்கிடுச்சு. 2 1/4 கிலோ வாங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட்டுக்குன்னு குடுத்தாங்க. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்மள தான் வச்சு டேஸ்ட் பண்ண இல்லைங்க நீங்க சாப்பிட்டு குடுங்க. ஏன்னா எதா இருந்தாலும் நம்மளையே விஷப்பரிச்சியாவே லேப் ராட்டாவே நடத்துறதாச்சு. ஆனா மோஸ்ட்லி நான் சமையல் செய்றதுல என் ஹஸ்பண்ட தான் லேப் ராட்டா யூஸ் பண்ணுவேன். அது வேற விஷயம். சரிங்களா. அவருக்கு என்ன தெரிஞ்ச விஷயம் தான். நம்மள தானே எதா இருந்தாலும் இது பண்ண கொண்டாடி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனும் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் மர ஜாமான்லாம் இருந்துச்சு. கைவினை பொருள் நெறையா இருந்துச்சு. அதையும் போய் நின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் வந்து யோசிச்சது வந்து இந்த சாமி பலகை அந்த இது மட்டும் தான் பார்த்தேன். சின்ன விக்கிரகம்லாம் வைக்கிற மாரி. ஆனா எனக்கு இந்த உருவ வழிபாடு வச்சு இது பண்றது அப்படிங்கிறது நான் இப்ப வரைக்கும் பண்ணதில்ல. இன்கேஸ் ஃப்யூச்சர்ல பண்ணேன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாப்பாக்கு இது கிளிகிளிப்பா அந்த மாரிலாம் இருந்துச்சு. பட் கொஞ்சம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ்லாம் பாப்பா கிராஸ் பண்ணிட்டா. அப்புறம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு அது இதுனெல்லாம் இருந்துச்சு. சரி இதுதான் ஒண்ணுமே வாங்க முடியலன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கூட ஃபீல் பண்ணாரு. ஏன்னா இதே மார நாங்க அந்த பிளாஸ்டிக்ல வாங்குன மாரி வுட்டன்ல த்ரெட் இன்சர்ட்டர் வந்து இதில இருந்துச்சு. பட் ஆனா நாங்க அத ஆல்ரெடி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்து மகளிர் சுய உதவு குழுவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு கடையில. சத்து மாவு, எள்ளு மாவு, அப்புறம் பீட்ரூட் லிப்ஸ்டிக்ஸு, பீட்ரூட் லிப் பால்ம்ஸ், அதுக்கப்புறம் ஜவ்வாதுல பர்ஃப்யூம் சம்திங் நெறைய வச்சிருந்தாங்க. நாங்க மில்லட்ஸ் அந்த ஹெல்த் மிக்ஸ் அதாவது அந்த சத்து மாவு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் பாப்பாக்கு வாங்குச்சு. சரி எப்பவுமே கெட்டியா குடுத்தா வந்து அவளுக்கு இந்த டைட்டா மோஷன் போறது அந்த மாரிலாம் இருக்கனால, சரி இந்த வாட்டி பால்ல கொஞ்சம் லிக்விடா கரைச்சு குடுக்கலாம். அப்படின்னு சொல்லி குடுத்தேன். ஒரு 2 நாள் குடுத்தா அவளுக்கு செட் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஏதோ இமேஜினரி வேர்ல்ட் சம்திங் அது என்னமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுலயே வந்து முக்கியமான இது வந்து இந்த மருதாணி போடுறது. நான் வந்துட்டு, "ஏப்பா மருதாணி போட்டுக்கிறப்பா" அப்படின்காட்டி இப்படியே என்னைய பார்த்தாரு. "வேணாம் லோகு, டைம் ஆச்சு லோகுன்னு நம்ம நெறைய சுத்தி பார்க்கணும்." "எப்பா ஃப்ரீயா தான்ப்பா போடுறாங்க." அப்புறம்லாம் "வேண்டாம்" அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். ஆ ஏன்னா வண்டியில வந்திருக்கோம், டூ வீலர்ல. கண்டிப்பா பாப்பா பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒத்த கையில மருதாணி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே நேரம் ரொம்ப நேரமா அங்க வெளியும் இருக்க முடியாது. அதனாலயே வந்து வெளிய வந்துட்டோம். சரி அப்புறம் தான் நம்மளுக்கு லைட்டா பசிக்குதுல்லப்பா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஆனா அவர்ட்ட அப்ப சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட சின்ன இது இந்த டம்ளர்லாம் அடுக்கி இது பண்றது, பலூன் ஷூட் பண்றது, அப்புறம் இந்த பால் உருட்டி எத்தன நம்பர் வருதோ கூட்டி பார்த்தா, கண்டிப்பா நம்மளுக்கு வடிகட்டி, தட்டு அந்த மாரி தான் வரும். நம்மளுக்கு முன்னாடி நம்ம நேரம் அப்படியாச்சு. ஆனா எனக்கு இந்த இதுல வந்து சேலம்லேருந்து இப்ப நான் கடைசியா வாங்குன வவுச்சர் பார்த்தீங்கன்னா, சேலம்லேருந்து அந்த ப்ராடக்ட் அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. என்ன ப்ராடக்ட்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாட்டு சாணத்துலேருந்து எடுக்கக்கூடிய மாட்டு அந்த பஞ்சரஜம் சம்திங் அது என்னமோ அது பேர் நான் மிஸ்பெல் பண்ணியிருப்பேன் மன்னிச்சுக்கங்க. அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. விளக்கு, சாம்பிராணி அந்த மாரிலாம் இது பண்ணியிருந்தாங்க ப்ரமோஷனுக்காக. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பசங்கலாம் விளையாடுற மாரி உள்ள கீழ வந்து வாட்டர் இது, மேல பசங்க உள்ள போயிட்டு சுத்துனா, அவங்க உள்ள ரன் பண்ண அது சுத்துற மாரிலாம் இருந்துச்சு. அப்புறம் சின்ன குழந்தைகளுக்குன்னு சின்னதா இந்த கார்லாம் இருக்கும். மூவ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆன் பண்ணி விட்டா அது சுத்திட்டே இருக்கும். ஏன்னா, பொண்ணுங்களுக்கு காரு, பசங்களுக்கு பைக் அப்படிங்கிற மாரி தான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம பாப்பா பார்த்துட்டு இருந்துச்சு. சாரி தங்கம், நம்ம அண்டர் ஹைட்டு அதனால அதெல்லாம் நம்ம பார்க்க மட்டும் தான் முடியும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட, "ஏப்பா லைட்டா பசிக்கிற மாரி இருக்குன்னு" சொல்லி வாய் விட்டே கேட்டா வந்துட்டு, "இப்ப என்ன பானிபூரி சாப்பிடணும் அவ்வளோதானே" அப்படின்னோனே, "உங்களுக்கும் தோணுதுல்ல" அப்படின்காட்டி, ஆமா. அப்புறம் அவர் போய் டோக்கன் எடுத்துட்டு வந்தாரு. இது வந்து பேல்பூரி அண்ட் இது வந்து ₹50 எதா இருந்தாலும் ₹50 அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த ₹50க்கு வொர்த்தா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாரி இதெல்லாம் எடுக்க போகையில மட்டும் நேக்கா பாப்பாவ எங்கிட்டு தள்ளிவிட்டு போயிருவாரு. ஏன்னா அவர காசு எடுக்க விடமாட்டா பாப்பா. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா பெத்து வச்சிருக்கேன்னு பாருங்களேன். அப்புறம் கண்ணு போட்டுற சொன்னா. அதுக்கப்புறம் போனோம். சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா, நீங்க பாப்பா வாங்கிட்டு போய் சீட்டு புடிச்சு உட்காருங்கன்னோனே, அவர் சீட்டு புடிச்சு உட்காந்துட்டுருந்தாரு. ஒரு பேல் பூரி, ஒரு மசால் பூரி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நம்மளுக்கு பண்ணையில மட்டும் நாம வாங்குறதுலயே மும்முரமா இருப்போம். அதனால அடுத்தவங்களுக்கு மேக் பண்ணிட்டுருக்கும்போதே, நம்ம வீடியோ எடுத்துக்கணும். அதான் சொல்லுவாங்கல்ல, "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்னு" சொல்லிட்டு, அதத்தான் நான் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா அண்ணா கொஞ்சம் ஆனியன் ஜாஸ்தியா அண்ணா. அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி வந்து பானிபூரி கடைக்கு போனாவே, ஃபர்ஸ்ட்டு நான் தனியா ஒரு பூரி வாங்கிக்குவேன். ஏன்னா பாப்பாவோட ஃபேவரைட். பூரி வந்து, "அண்ணா ஒரு பூரி எடுத்துக்கிறேன்." அப்படி இப்படியே பார்த்தாரு, "நீங்க பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, நான் ஒரு பூரி எடுக்கிறது தான்." அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு, பாப்பாட்ட கொண்டு போய் 2ஆ உடைச்சு குடுத்துட்டேன். பாப்பா நல்லா சாப்பிட்டு, அவளுக்கும் சரி அப்பப்போ ஏன்னா இதெல்லாம் சுண்டலு இதெல்லாம் வந்து ஸ்மாஷ் பண்ணி தான் அப்பப்போ கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டே ஸ்மாஷ் பண்ணி அப்பப்போ பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பொரி அது நல்லா சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பானிபூரி இது பண்ணுச்சு. ஆனா இந்த கேம்ல கடைசியா இப்ப இந்த காமிக்கிற கேம்ல தான் வந்து ரொம்ப பாப்பா இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி உட்காண்ட்ருந்த குழந்தைய வந்து, "அம்மா தல சுத்துதும்மா, அம்மா நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அத சொல்லிட்டு இருந்துச்சு. அத பார்க்கும்போது எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா பாப்பா ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருந்தா. அட்லீஸ்ட் பெரியவங்க யாராச்சும் அலோ பண்ணுவாங்க அப்படின்னா கூட நாங்க உட்கார வச்சிருக்கலாங்கிற ஐடியால தான் இருந்தோம். இல்ல பெரியவங்க நாட் அலோவ்ட் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்தோம். அ அதோட முடிஞ்சுச்சு. வெளிய இருக்கிறதால சும்மா இந்த ஸ்னோ வேர்ல்டு சம்திங் அது எல்லாமே இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்கி சில்லற குடுக்காம இருந்தாங்க. அதையும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி அவர் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க அங்க போனப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது எல்லாமே. கண்டிப்பா நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட்.